கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களாக. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் என்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரக்கிளையின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். இந்த 4 தூதர்களும் அவர்கள் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்காக அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்கள். இப்படி அவர்கள் 4 தூதர்களை கொண்டு சேதப்படுத்தும்படி அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான இந்த 4 தூதர்களும் காற்றுகளை பிடித்திருக்கும் பொழுது என்ன ஆகும் சொல்லுங்களேன். காற்றுகளை பிடித்திருக்கும் பொழுது மனித வாழ்க்கைக்கு ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் இல்லைன்னா உயிர் இல்லை. வானிலை மாற்றம், காற்று இருக்காது, மழை இருக்காது, தாவரங்களும் மரங்களும் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது, உணவு இல்லை. அவைகளுக்கு ஆக்சிஜன் இல்லாதனால பெரும்பாலான விலங்குகள் உயிர் வாழ ஆக்சிஜன் தேவை. அதனால அவைகளும் பாதிக்கப்படும். ஒலி, காற்று இல்லை, ஒலி அலைகள் இல்லை. அதனால் முழுமையான அமைதி. காற்று இல்லைன்னா பறவைகள், விமானங்கள், பூச்சிகளுக்கு பறக்க வேண்டிய அவசியமும் இல்லை, பறக்க முடியாது. காலநிலை மிகவும் தீவிரமாக இருக்கும். இது நிமித்தம் இன்டர்நெட், அதாவது வயர்லெஸ் தொடர்பு துண்டிக்கப்படும். வயர்லெஸ் சிக்னல்களுக்கு காற்று ஒரு முக்கியமான ஊடகம். இது இல்லாமல் சிக்னல்கள் பரவுவது சிரமப்படும். தகவல் தொடர்புக்கு இடையூறு விளைவிக்கும், துண்டிக்கப்படும். செயற்கைக்கோள்கள் சிக்னல்களை கடந்து காற்றை நம்பி உள்ளன. காற்று இல்லைன்னா சிக்னல் பரிமாற்றமே கிடையாது. இன்டர்நெட் இருக்காது. யாரும் ஒருத்தரை ஒருத்தர் தூர இடங்களிலிருந்து தொடர்பு கொள்ள முடியாது. இந்த 4 தூதர்களும் காற்றை பிடித்து வைத்துக் கொண்டார்கள் என்றால் செல் கோபுரங்கள், அதாவது டவர்ல இருந்து சிக்னல்கள் கடந்தே செல்ல முடியாது. காற்றை பிடித்து கொள்ளும் பொழுது உலகம் ஸ்தம்பித்து விடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்துகிறதான அதிகாரம் பெற்ற இந்த 4 தூதர்களையும் நோக்கி ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வந்து தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். எல்லாருக்கும் முத்திரை போடப்படும் நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான். வெளிப்படுத்தல் 7:3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவரை பத்தின இந்த நல் செய்தியை நம்ம எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சொல்லணும். நம்மளோட அன்றாட வேலையோடு சேர்ந்து இந்த ஊழியத்தையும் செஞ்சீங்கன்னா தான் முத்திரையை கொடுத்து உங்களை பரலோகத்தில் எடுத்துப்பாரு. ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான். வெளிப்படுத்தல் 7:3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்தையும் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஆண்டவர் அந்த முத்திரையை கொடுத்து உங்களை பரலோகத்தில் எடுத்துப்பார். பூமியிலேயும் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியினால் முத்திரித்திருக்கிறார். பரலோகத்திற்கு ஆயத்தப்படுவோம். ஆமென்.